இவ்வளவு இலவசம் தரேன், இதை தரேன், அதை தரேன் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கான ஒரு பாப்புலிஸ்ட் கவர்ச்சி அறிவிப்புகள் இல்லாம தொலைநோக்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட். 2021 அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது, தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மக்களை விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றுகின்ற வகையில் 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2021 அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கல சொல்றேன், ஒன்னு சொல்றேன். 525 தேர்தல் வாக்குறுதிகளில் ஏறக்குறைய 55 தேர்தல் வாக்குறுதிகள் மத்திய அரசை சார்ந்தது. நாங்கள் வலியுறுத்துகிறோம், நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம், கொண்டு வருவதற்கு பாடுபடுவோம் என்று 55 தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறது. 10% வாக்குறுதிகளை